வா மகளே வா. இப்பதான் எந்திரிச்சியா? ஆமாம்மா. நல்லா தூங்குனியா? அம்மா அதெல்லாம் விடு. என்ன நீ காலையில இப்படி வெளியில வந்து உக்காந்துருக்க? ஏம்மா, உக்காந்தா என்ன தப்பு? இப்படி உக்கார கூடாதா என்ன? அம்மா நீ உக்காரு, உக்காராம போ. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உன் மருமக மணி 7 ஆயிருச்சு, இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்கா. அத பத்தி ஒண்ணுமே பேசலையே நீ. அது ஒரு விஷயமாம்மா. அவ எப்பவுமே அப்படித்தான் எந்திரிப்பா. அதுவும் இப்ப பிள்ளைகளுக்கு வேற ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருக்காக. 8 மணிக்கு எந்திரிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. மாமியாரா கெத்தா இந்த வீட்ல இருப்பேன்னு நினைச்சேன். நீ என்னடானா பூனை மாதிரில அவகிட்ட பதுங்கிக்கிட்டு இருக்க. நீ இப்படி அப்பாவியா இருக்கறதால தான் உன் மருமக உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. இப்படியே போனா அண்ணனும் உன்னை மதிக்காதுமா, ஜாக்கிரதை. அத்தை. என்னம்மா? அத்தை, உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? என்னத்தையாவது போட்டு கொண்டா. உனக்கு என்னம்மா வேணும்? என்னாச்சு? ஏன் கோவமா இருக்க? ஏன் நீ? நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்டோட மருமக நீங்க. காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு வர்றீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நான் எந்திரிக்கிறது இருக்கட்டும், நீ உன் வீட்ல எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? நானும் 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன். என்னடி சொல்ற? அந்த வீட்ல உன்னை நிம்மதியா தூங்க விடுறது இல்லையா? ஆமாம்மா. 6 மணிக்கே உங்க மருமகை வந்து என்ன எழுப்பி விட்டுருவாரு. உங்க மருமகை இல்லாதப்ப வேணா 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்குவேன். அட, கொடுமைக்கார குடும்பமாவில இருக்கு. இத்தனை நாள் இது தெரியாம போச்சே. 10 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கிறேன்னு உங்க மருமகை கிட்ட சொன்னா கூட அவர் கேட்க மாட்டாரு. போட்டுட்டு வந்த காஃபி ஆறி போயிடும், எழுந்து குடின்னு சொல்லுவாரு. இதே உங்க ஊர்ல கொடுமையாக்கும். அப்புறம் மேல சொல்லு. 10 நிமிஷம் கூட கூடுதலா தூங்க விட மாட்டேங்கிறானே, படுபாவி. அண்ணி, காஃபியை குடிச்சிட்டு நான் போய் குளிச்சிட்டு வருவேன். அதுக்குள்ள என் வீட்டுக்காரரு பிரேக்ஃபாஸ்டே ரெடி பண்ணி வச்சிருவாரு. நான் காலையில 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவேன். 7 மணிக்கு சாப்பிட்டு எனக்கு பழக்கம். இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க வேற இப்போதான் எந்திரிச்சிருக்கீங்க. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் எப்போதான் ரெடி பண்ணுவீங்க? இங்க பாருமா, உன் இஷ்டப்படியெல்லாம் என்னால பண்ண முடியாது. எங்க வீட்ல 9 மணிக்கு தான் நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். நான் பொறுமையாத்தான் செய்வேன். உன் மருமகளுக்கு துமர பாத்தியாமா? நீ என்னமோ இப்படி இருக்க? உன் மருமக குடுமி உன் கையில இருக்கும்னு பார்த்தேன். ஆனா நீ அவளை ஜாலியா கும்மி அடிக்க விட்டுட்டு இருக்க போல. இங்க பாரு, நான் ஒரு வாரம் உன் கூட தங்கணும்னு ஆசையா வந்திருக்கேன். நாளையில இருந்து எனக்கு 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கணும். இல்லன்னு வெயி, நான் நாளைக்கே ஊருக்கு கிளம்பிடுவேம்மா. மகளே, நீ ஒன்னும் கவலைப்படாத. நாளையில இருந்து 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிரும். இதா வர்றேன். அம்மா போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு அன்னைக்கு இருக்கு கச்சேரி. போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அடிய மருமகளே, ஆரம்பமே அதிரடியா இருக்கு. இன்னைக்கு அண்ணி செத்தா. என்னத்த? மருமகளே, இந்த அப்படி இது இந்த வீட்டோட சாவி. இனி இந்த குடும்ப பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன இது? அத்தை, உண்மையாலுமா சொல்றீங்க? ஆமடி. எனக்கு அப்புறம் நீ தானே இந்த வீட்டை பொறுப்பா பாத்துக்கணும். நான் போனதுக்கு அப்புறம் நீ எப்படி பொறுப்பா பாத்துக்கிறன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதான் இருக்கும்போதே உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு நீ எப்படி பாத்துக்கிறன்னு நான் கண்ணுக்குள்ளிர பாக்கணும். இந்த பிடி. இனி இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும். பொறுப்பு முழுசும் உன்கிட்ட தான் இருக்கு. கவனமா இருக்கணும், சரியா? சரிங்க அத்தை. பாத்துக்கம்மா. அப்புறம் நாளைக்கு காலையில இருந்து 7 மணிக்கே சாப்பாடெல்லாம் ரெடியா வச்சிரு. என்ன? சரிங்க அத்தை. நாளையில இருந்து வெள்ளனையே எந்திரிச்சு சாப்பாடெல்லாம் சீக்கிரமா செஞ்சு வச்சிடுறேன். நல்லது நல்லது. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பமா, நல்லா இருப்ப. எந்திரி. சரிம்மா, நான் வரேன். நீ போய் சமையல் வேலையை பார்ப்போ. ஆகட்டும் அத்தை. நேரம் கடத்தாம சீக்கிரமே ஆக்கி கொண்டாந்துடுறேன். பொறுப்பு வந்துருச்சு, எனக்கு குடும்ப பொறுப்பு வந்துருச்சு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எங்கும் பொங்குதே. மகளே, எம்மாடி ராசாத்தியே, உன் பிரச்சனைய அம்மா தீர்த்து வச்சுட்டா. உன் அன்னிக்காரி நாளையில இருந்து கரெக்டா 7 மணிக்கெல்லாம் சமையல் செஞ்சிருவேன்னு என்கிட்ட சொல்லிவிட்டா. சந்தோஷமா? உன் மருமகளை திட்டுவேன்னு பார்த்தா அவளுக்கு வீட்டு பொறுப்பை தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்க. நீ மாமியாருமா, மாமியார் மாதிரி நடந்துக்கோ. இப்படி இருக்கிறதுனாலதான் உன் மருமக அப்படி ஆடுறா. எல்லாம் காரணமா தாமா. உன் அன்னிக்காரிய பத்தி உனக்கு தெரியாது.
உன் அன்னிக்காரிய திட்டுறதுக்கு 2 நிமிஷம் ஆகுமா? நான் திட்டி போடுவேன். இது வரைக்கும் அவ செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் எப்ப திட்டுறனோ அப்ப எல்லாம் உன் அன்னிக்காரி என்னை எதிர்த்து பேச மாட்டா. பதிலுக்கு சமையல்ல தான் கைய வைப்பா. என்ன சொல்ற? ஆமா, இதோட உன் அன்னிக்காரிய நான் நிறைய தடவை திட்டிருக்கேன். அடுத்த நாளே பார்த்தா சாம்பார்ல உப்ப தூக்கலா போட்டிருப்பா, காரத்தை தூக்கலா போட்டிருப்பா. இல்லன்னு வெயி, அது குழம்பா ரசமா இல்ல தண்ணியான்னு தெரியாத அளவுக்கு எதையோ ஒண்ணு கரைச்சு வச்சிருப்பா. சில சமயம் உடம்பு சரியில்லைன்னு ஒரு வாரம் சமைக்க மாட்டா. இப்ப நீ வந்திருக்க நேரம் வேற. உன் அன்னிக்காரிய நத்திட்டுனேன்னு வெயி, சமையல் நல்லாவே இருக்காதுமா. அம்மாவை பார்க்க ஊர்ல இருந்து வந்திருக்க, நீ வந்த நேரம் ஏன் வேணையை எடுக்கணும்னு தான் விட்டு வச்சிருக்கேன். ஆமா, இருந்தாலும் வீட்டு சாவியை ஏன் அவகிட்ட கொடுத்த? என்னம்மா சிரிக்கிற? அடியே, உன் அண்ணி தான் கூறு கட்டவ, நீயுமா? ஏமா, நான் வச்சிருக்க 150 பவுன் நகை இப்ப எங்க இருக்கு? பேங்க்ல பத்திரமா இருக்கு. ஊர்ல இருக்க வீடு தோப்பு இடம் பத்திரம்லாம் யார்கிட்ட இருக்கு? மாமா வீட்டுல பத்திரமா இருக்கு. இப்படி முக்கியமான பொருள்லாம் எங்க இருக்கணுமோ அங்க பத்திரமா தானடி இருக்கு. இந்த வீட்டுல ஒன்னும் இல்ல. மிஞ்சி மிஞ்சி போனா 4 இத்து போன பீரோ 2 ட்ரங்க் பெட்டி தான் இருக்கு. அந்த பீரோக்குள்ளயும் பெரும் சேல துணிமணி தாண்டி இருக்கு. அப்படியா? பணத்தை பூரா இப்ப ஏடிஎம்ல எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தேவைப்படுற பணத்தையும் சுருக்கு பையில சுருட்டி வச்சிருக்கேன். பீரோல எல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த சாவி இருக்கே சாவி, அது கீழே இருக்க ரூமு மேல இருக்க ரூமுன்னு வெறும் ரூம் சாவி தான். அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாளா அந்த சாவி கிச்சன் பக்கத்துல தான் அனாமத்தா தொங்கிட்டு கிடந்துச்சு. அத சும்மா எடுத்து உன் அன்னிக்காரிக்கிட்ட கொடுத்தேன். அவ மொகர கட்டையில சந்தோஷத்தை பாத்தியா நீ? அதான பார்த்தேன். எங்க நீ மருமக பக்கம் சாஞ்சிட்டியோன்னு கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேமா. இனி நாளையில இருந்து பாரு, சாப்பாடு சிறப்பா நேரத்துக்கு ரெடி ஆயிரும். இருந்தாலும் உன் அண்ணி இம்புட்டு முட்டாளா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. விஜய், நீ எப்படி கார்த்திக்கிங்க? என்னாச்சு விஜய் உனக்கு? நான் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு? ஏன்டா சோகமாவே இருக்க? மனசு சரியில்லடா. ஏன்? எல்லாம் அந்த பிரீத்திகாவால தான். பிரீத்திகாவுக்கும் எனக்கும் இடையில இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் அவளும் ஒன்னா சேர்ந்து வாழுவோம்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். அத்தனையும் தவிடு பொடியாக்கிட்டு போயிட்டா. இவ்வளவு நாள் என்ன பார்த்தாலே விலகி போயிட்டு இருந்தவ இப்போ என்கிட்ட பேச ஆரம்பிச்சா. எல்லாமே சரியாயிடும்னு எவ்வளவு நிம்மதியா இருந்தேன் தெரியுமா? கடைசியில இப்படி ஆயிடுச்சே. நீ அவகிட்ட பேசுனியா? எங்கடா? போன் பண்ண எடுக்கல, பிளாக் பண்ணிட்டா. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிதான்டா ஊருக்கு போனா. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு ஏன்டா என்கிட்ட கோவப்படுறா? எனக்கும் தெரியல. பிரீத்திகா நல்ல பொண்ணுதான், அது எனக்கும் தெரியும்டா. அதனாலதானே அவளை லவ்வே பண்ணேன். ஆனா இப்பெல்லாம் அவள் நடந்துக்கிறது சரியில்லடா. திடீர்னு நல்லா பேசுறா, அடுத்த நிமிஷமே பேசாம மூஞ்சி காமிச்சிட்டு போறா. அவளை புரிஞ்சுக்க முடியல. அவளை நேர்ல பார்த்து பேசணும். என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும் என் மண்டை அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குடா. அப்படின்னா அவளை போய் இப்பயே பார்த்து பேசு. என்னடா சொல்ற? அவ ஊர்ல இருக்கா? நேத்து நைட்டே வந்துட்டா. அப்போ இப்பவே போய் நான் அவளை பாக்குறேன். யார் இருந்தா நமக்கு என்ன, நாம பாட்டுக்கு போவோம். நில்லு பிரீத்திகா, உன்கிட்ட பேசணும். எனக்கு பேச விருப்பம் இல்ல. எனக்கு விருப்பம் இல்லைனாலும் பேசிட்டு தான் போகணும். மரியாதையா கைய விடுங்க. முடியாது. விஜயும் பிரீத்திகாவும் பேசிட்டு இருக்காங்க. இவ எப்ப ஊர்ல இருந்து வந்தா? அது சரி, இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? ஒருவேளை விஜய் அம்மா பிரீத்திகா வீட்டுக்கு போய் சண்டை போட்டத பத்தி பிரீத்திகா எதுவும் விஜய் கிட்ட சொல்றாளோ? அப்படி சொன்னா ஆண்டி மாட்டிப்பாங்க, கூடவே நானும் மாட்டிப்பேனே. என்ன பேசுறாங்கன்னு போய் கேப்போம். டிரைவர், வண்டியை நிப்பாட்டு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அத நான் உன்கிட்ட கேட்கணும். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீ இப்படி நடந்துக்கிற? திடீர்னு ஏன் மாறிட்ட? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஏன் பிரீத்திகா இப்படி எல்லாம் பண்ற? நமக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா மறுபடியும் நீ முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிற. என்னால தாங்கிக்க முடியல. நல்லா தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு என்னாச்சு? உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. பேசின வரைக்கும் போதும், நான் வரேன். நில்லு. உன் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால ஆட முடியாது பிரீத்திகா. நீ சிரிச்சா நானும் சிரிக்கணும். நீ வேணான்னு விலகி போறப்ப நானும் விலகி போகணுமா? நான் என்ன பொம்மையா? நீ இந்த மாதிரி பண்ணா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? இந்த மாதிரி தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. சீ, நிறுத்து. என்ன அண்ணன் அண்ணன்னு பயமுறுத்துற? உங்க அண்ணன் என்ன பண்ணிருவான்? அன்னைக்கு உன் ஊருக்கு வந்தப்ப அடிச்சான்.
உங்க அண்ணனை திருப்பி அடிக்க எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஏதோ அன்னைக்கு நான் தப்பு பண்ணிருந்தனால அமைதியா இருந்தேன். ஏதோ ஒரு தடவை அடி வாங்கினேங்கிறதுனால எப்பவுமே உங்க அண்ணன் கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க தான் இப்ப என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இனி இந்த மாதிரி பண்ணா நான் போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஜாக்கிரதை. விஜய், என்ன பண்றீங்க? பிரீத்திகாவை பார்க்க வந்தியா? நீ அவள ஆபீஸ்ல டிராப் பண்ணலாமே, ஏன் அவ தனியா போறா? என்னன்னு தெரியல மயூரி. அவ என்கிட்ட கோவமா நடந்துக்கிறா, பேச மாட்றா. என்ன விஜய் சொல்ற? பிரீத்திகா இப்போலாம் உன்னை புரிஞ்சுக்கிறா, நல்லா பேசுறா. இப்படியே இருந்தா கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துருவீங்கன்னு சொன்ன. நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நடக்கிறது வேறயாவல்ல இருக்கு. பிரீத்திகாவுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? தெரியல, கேட்டாலும் சொல்ல மாட்றா. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போனா, அதுல இருந்து இப்படிதான் இருக்கா. ஓ, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் விஜய், கவலைப்படாத. சரி மயூரி, நான் வர்றேன். ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. ஆ, அப்போ அங்க வெச்ச வெடி இங்க வெடிக்குதா? எப்படியோ, எங்க வெடிச்சா என்ன, வெடிச்சா சரிதான். இந்த சந்தோஷமான விஷயத்த ஆன்ட்டி கிட்ட சொல்லணுமே. ஹலோ ஆன்ட்டி. சொல்லுமா மயூரி. ஆன்ட்டி, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? நீங்க பிரீத்திகா வீட்ல போய் அவங்க அம்மாவை திட்டினீங்கல்ல, அதனால இங்க பிரீத்திகாவுக்கும் விஜய்க்கும் பயங்கர சண்டை. நிஜமாவா? கொஞ்ச நாள் பிரீத்திகாவும் விஜயும் ஒண்ணு சேர்ற மாதிரியே இருந்துச்சு. நானும் பயந்து போயிட்டேன். இப்போ ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமா முட்டிக்கிச்சு. பிரீத்திகா மறுபடியும் விஜய் கிட்ட பேச மறுக்கிறா. ஆஹா, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க. நான் இன்னைக்கு பாயாசம் பண்றேன். சரி மயூரி, ஒருவேளை பிரீத்திகா விஜய் கிட்ட உண்மையை சொல்லிட்டா அப்புறம் என் நிலைமை என்னமா ஆகிறது? கவலைப்படாதீங்க ஆன்ட்டி, பிரீத்திகா கிட்ட இருக்க பிரச்சனையே அதான் ஆன்ட்டி. ஒரு ப்ராப்ளம் வந்தா அதை யாருக்கிட்டையும் சொல்லாம அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறா. பிரீத்திகாவோட இந்த குணம் தான் விஜய் கிட்ட இருந்து அவளை விலக்கி வச்சிருக்கு. ஆனா ஆன்ட்டி, அங்கிள் எதுவும் விஜய் கிட்ட விஷயத்த சொல்லாம பாத்துக்கோங்க. அவர் எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேம்மா. இப்போதைக்கு நீங்க வேற எதுவும் பண்ணாதீங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு நானே சொல்றேன். சரிம்மா, அப்ப நான் வைக்கிறேன்.